Okay. Next 15 problems நான் solve பண்ணுறேன். Arjun started a business investing 30,000. Okay. Prabhu joined after 4 months with a capital of rupees 40,000. At what ratio should Arun and Prabhu share the profit at the end of the year? ஓகேவா? ஓகே. இப்போது அர்ஜுனோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 30,000, பிரபுவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 40,000. ஆனால் ஆஃப்டர் 4 months. ஸோ பர் இயருக்கு தானே கேட்டிருக்காங்க அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ அர்ஜுன் வந்து பர் இயருக்கு 30,000, அர்ஜுன் வந்து 12 இயர்ஸ்க்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து 4 மாதம் கழித்து ஜாயின் பண்ணதுனால இவர் 8 மாதம் தான் பண்ணியிருப்பார். ஸோ அர்ஜுனோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 12, இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 8. ஸோ நமக்கு வந்து 40,000 இன்ட்டு 8 இந்த ஆன்சர் கிடைக்கும், 30,000 இன்ட்டு 12 இந்த ஆன்சர் கிடைக்கும். ரெண்டுத்தையும் ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. வாட் ரேஷியோ ஷுட் அருண் அண்ட் பிரபு ஷேர் த ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் இயர். ஸோ இது ரெண்டும் ப்ராஃபிட்டு. ஸோ ரேஷியோனா ரெண்டுத்தையுமே ரேஷியோவில் போடுங்க. 4 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 9 4s are 36, 8 4s are 32, just 9/8. ஓகேவா? The ratio between two numbers is 4:7 and their product is 44,800. What is the difference between the two numbers? So 4x 7x வச்சுக்கலாம். So 4x into 7x, which is 4 7s are 28. 28x வந்து 44,800. So x squared வந்து என்னது 44,800 divided by 28. So x squared is equal to 1,600. So x is equal to 40. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 120. ஓகேவா? தட் இஸ் 7x - 4x தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம். The ratio between the percentages of x and y is 3:5 respectively. 7 years ago, the ratio of their ages was 16:29. What will be the y's age after 10 years? ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? x/y கொடுத்தாச்சு. ஓகேவா? 7 years ago, இங்கே 7 years ago. ஸோ 3x - 7 = 5x - 7, அது 16:29 கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்டு கொடுத்தாச்சு. 7 years ago. ஸோ அதனால் 3 years - 7, 5x - 7. ஓகேவா? ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபார்மேட் வரும். ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து ஓகே ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஃபார்மேட் கிடைக்கும். 7x = 91. ஸோ 91 / 7 போட்டிங்கன்னா எக்ஸ் கிடச்சிடும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? y ஏஜ் ஆஃப்டர் 10 years. ஆஃப்டர் 10 years. ஸோ y என்னது 5x + 10. ஸோ 13 × 5 + 10, which is 75. ஓகேவா? A sum of money is divided between two persons in the ratio 5:7. If the share of one person is 40 less than the other, find the sum. Okay. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஷேர் கொடுத்தாச்சு. பர்சன்டேஜஸ் சம் ஆஃப் மணி தானே. ஓகே, சம் ஆஃப் மணி வந்து என்னது ரேஷியோவில் டிவைட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ குவான்டிட்டியாக நம்ம எழுதுனோம்னா 5x 7x. ஸோ 5x இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 1%, அதாவது 1%. இந்த 5xங்கிற 1% வந்து என்னது 40 less than the other. ஓகே, 40 less than the other. ஸோ இந்த ஃபார்மேட் வந்துடும். இது வச்சு 2x எக்ஸட்டு கண்டுபிடிச்சிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம். ஸோ 5x + 7x தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரோட சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ x + y வந்து 48, x - y வந்து 8. ஸோ எக்ஸ் கண்டுபிடிங்க, y கண்டுபிடிங்க, அது ஒரு ரேஷியோ கண்டுபிடிங்க. ஸோ x + y = 48, x - y = 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ y கேன்சல் பண்ணிங்கன்னா 2x = 56, x = 28. ஓகேவா? ஸோ எக்ஸை வச்சு y கண்டுபிடிங்க. ஸோ 20 கிடச்சிருச்சா? x/y தான் கேட்டிருக்காங்க. ஸோ 28:20. ஸோ 14:10, 7:5. ஸோ 7:5 தான் ஆன்சர். ஓகே. The difference between the percentages of Q and P is 12 years. The ratio of their percentages is 2:5 respectively. What is the percentage? What is P's percentage? ஓகேவா? டிஃப்ரென்ஸ் வந்து
அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து பி மைனஸ் கியூவாகவும் இருக்கலாம், கியூ மைனஸ் பியாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து அதை ரேஷியோ கொடுத்தாச்சு. ஸோ ரேஷியோ வந்து 2:5 கொடுத்துட்டாங்க. ஸோ பி வந்து 2x, 5 வந்து கியூ, 5x வந்து கியூ. ஸோ என்ன டிஃப்ரென்ஸு? ஸோ 5x மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 12 நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 12 விச் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துருமா? சாரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்துருமா? 3x இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு நமக்கு வந்துடும். ஸோ 4ன்னு வந்துருச்சுன்னு நமக்கு என்ன பி கேட்டிருக்காங்க. ஸோ பி இஸ் 2x விச் இஸ் 8. 2 into 4 which is 8. ஸோ 8 வந்துருச்சு. ஸோ பாருங்கள். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி மைனஸ் கியூவாக இருக்கலாம், இல்லாட்டி கியூ மைனஸ் பியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ பி இஸ் டு கியூ வந்து கொடுத்தாச்சு. ஸோ 5x minus 2x which is 12. ஸோ 3x is equal to 12. ஸோ x is equal to 4. ஸோ p is equal to 2x. ஸோ 2 into 4 which is 8. ஓகேவா? p தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த ப்ராப்ளம். த ரேஷியோ ஆஃப் 2 numbers. 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பர் 9x 7xன்னு வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து p மைனஸ் கியூ அப்படியே எழுதலாம். ஸோ 9x minus 7x is equal to 2x is equal to 180. ஸோ x is equal to 19 வரும். ஸோ ஹையஸ்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, லார்ஜர் நம்பர். ஸோ 9 into என்ன கண்டுபிடிச்சோம்? 19 கண்டுபிடிச்சோமா? ஸோ 810. ஓகேவா? ஸோ 9x 7x டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2x is equal to 180. ஸோ x is equal to 90. ஸோ 810. ஓகேவா? ஓகே. அட் ப்ரெசன்ட் ரேஷியோ ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன். ஓகே, ரேஷியோ ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் கொடுத்தாச்சு. ஸோ f is to s வந்து 5x 2xன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 10 years ago, 10 years முன்னாடி. ஸோ 5x மைனஸ் 10, 2x மைனஸ் 10, அதாவது 10. ஓகே, 10 years முன்னாடி அப்பா வந்து பையனை விட 4, அதாவது பையனோட 4 டைம்ஸ் அதிகமாக இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாதர் இஸ் 4 times த சன்னு. ஸோ சன்னு இதுவா? அதாவது சன் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 2x மைனஸ் 10. ஃபாதர் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னது? 5x மைனஸ் 10. ஸோ ஃபாதர் வந்து 4 times த சன்னுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோம்னா நமக்கு x is equal to 10ன்னு கிடைக்கும். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஃபாதர் அட் ப்ரெசென்ட்? அட் ப்ரெசென்ட் ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ 5x 5 into 10 is 50. ஓகே, அடுத்து 29th சம்மா. ஓகே, சம் ஆஃப் 3 numbers வந்து 87 கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் 3 numbers நான் ஏபிசின்னு வைக்கிறேன். ஸோ a + b + c is equal to 87. ரேஷியோ ஆஃப் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. a/b வந்து 8:9 கொடுத்துருக்காங்க. ஸோ b/c வந்து 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் நம்பர் b என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் b வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ a/b வந்து 8/9 கொடுத்துருக்காங்க. b/c வந்து 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் bன்னு வச்சுக்கிறேன், c வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் b வச்சுக்கிறேன். ஸோ 8/9b + b + 4b/3 is equal to 87. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு 87ன்னு வரும். ஸோ 8 + 9 17, 17 + 2 எவ்வளோ? 19, 19 + 10 நான் 2 பிரிச்சிருக்கேன். ஓகே, 8 + 17, 17 + 12 வந்து 29. ஓகேவா? 29b is equal to 87 into 9 வருமா? ஸோ b is equal to 87 into 9/29 which is b is equal to 27. ஓகேவா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம். PNQ invested a certain amount. ஓகே, PNQ வந்து பிஸ்னஸில் certain amount இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் வந்து 4:5ங்கிற ரேஷியோவில் வந்து ஏர்ன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டாங்க. P வந்து 200 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா Q வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து 4x 5xன்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ வந்து நமக்கு P இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 200ன்னு தெரியும். ஸோ 4x is equal to 200. ஓகேவா? 4x is equal to 200. ஸோ x கிடச்சிருமா? இங்கே வந்து 5x என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. 4x is equal to 200. ஸோ x is equal to 50. 5x வந்து 250. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சப்பையாக தான் இருக்குது சம்ஸு. ஸோ நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இன்கேஸ் சால்வ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் வீடியோவை கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து த மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன். இது மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டோம்னா 16 ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 16 × 4ன்னு வரும். ஸோ 16ஓட ரூட் என்ன 4 × 2 ஸோ 8 கரெக்டாக. ஸோ இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது. ஸோ 8ன்னு வந்துருச்சா, அவ்வளோதான். அடுத்து a sphere and a cube have equal surface areas. ஸ்பியருக்கும் கியூபுக்கும் ஈக்குவல் சர்ஃபேஸ் ஏரியாஸ் இருக்குது. ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கியூப் டு தட் ஆஃப் த ஸ்பியர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்பியரு கியூப் இது மென்சுரேஷன் டாப்பிக்கில் இன்னும் எலாபரேட்டாக படிப்போம். பட் இருந்தாலும் அதே மாதிரி அந்த லிட்டரு இத்தனை ஊற்றுறாங்க அதெல்லாமே மிக்சர் அனலைசேஷன் டாப்பிக்கில் நம்ம படிப்போம். ஸோ டோன்ட் வரி, அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இன்னுமே எலாபரேட்டாக புரியும். இது வந்து உங்களுக்கு மென்சுரேஷனில் இன்னும் பெட்டராக புரியும். பட் இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் வந்து 6a² ஸ்கொயர் யூனிட்ஸ். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ரெண்டு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஸோ இதோட என்ன கொடுத்துருக்கான், ஸோ ஹாவ் ஈக்குவல் சர்ஃபேஸ் ஏரியாஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணுங்கள். ஸோ r²/a² இஸ் ஈக்குவல் டு 6/4π. ஸோ a²/r² வந்து 4π/6. ஸோ a/r வந்து √4π/6. ஓகேவா, இது அப்படியே வச்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் அ கியூப் என்ன, a³ யூனிட்ஸ், a³ கியூபிக் யூனிட்ஸ், 4/3 πr³ கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்படி வச்சோம்னா இது மேலே போயிடுச்சுன்னா 3/4 × 1/π × a³/r³ வரும். ஓகேவா. ஸோ நம்ம a/r த ஹோல் ஸ்கொயர் நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி a/r நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை a³ இப்படி எழுதலாம், a/r த ஹோல் ஸ்கொயர் × a/rன்னு. ஸோ 3/4 இது அப்படியே இது பண்ணிங்கன்னா இது அப்படியே எழுதினீங்கன்னா 4 கேன்சல் ஆயிரும், 3 2 π கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 2 நம்ம வெளில எடுத்து கொண்டு வந்தோம்னா π/6. √4 மட்டும் நம்ம வெளில கொண்டு வரோம். √4 வந்து √4 என்ன 2. ஸோ நமக்கு வந்து √π/6ங்கிறது கிடைக்கும். ஸோ √π/6 தான் ஆன்சர். 33rd ப்ராப்ளம். த ரேஷியோ ஆஃப் இது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா, 4⁴ 4.5 × 2⁴. ஸோ இதை ஈஸியாக பண்ணணும். ஓகேவா. ஸோ நம்ம என்னென்னு எழுதலாம், 4 வந்து 2² எழுதலாமா. ஸோ 4.5ன்னு எழுதிக்கலாமா. ஸோ 2 × 4.5 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிட்டேன். ஸோ 2⁴9 is to 2⁴7. இதெல்லாம் வந்து சம் 5 12 இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க. 2 × 2 × இது 2⁴7 × 2⁴2ன்னு பிரிக்கலாம். இது 2⁴7 பிரிக்கலாம். ஸோ 2⁴2 × 2⁴7 × 2⁴2 டிவைடட் பை 2⁴7. 2⁴7 கேன்சல் ஆயிரும். ஸோ 2² வந்து 4 டிவைடட் பை 1. ஸோ 4:1. ஓகேவா. ஓகே, அடுத்து சர்க்குலர் வயர் ஆஃப் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னது 84 சென்டிமீட்டர். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். சர்க்குலர் வயர் ஆஃப் ரேடியஸ் வந்து 84 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை வந்து கட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அதோட சைட்ஸ் வந்து 7:5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 7x 5x நம்ம வச்சுக்கலாம் சைட்ஸை. லென்த் இன்ட்டு பிரெத்து தானே. ஸோ ரெக்டாங்கிளுக்கு என்ன இருக்கும், இது லென்த்து, இது வந்து பிரெத்து. ஓகேவா. ஸோ L × B போட்டால் நமக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ இங்கே ஏரியாலாம் கேட்கல. ஸோ லென்த்து பிரெத்து மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஓகேவா. சர்க்குலர் ஒயர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சர்க்குலர் ஒயர் இருக்குது சரியா, இந்த மாதிரி சர்க்குலர் ஒயர் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் செய்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸு செய்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதனால் சர்க்குலர் ஒயர் ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கொடுத்தாச்சு. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πr. ஸோ 2πr வந்து 84ன்னு கொடுத்தாச்சு. ஸோ அது என்னென்னு கண்டுபிடிங்க. ஸோ இந்த இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஸோ 2 × L + B = 528. ஸோ L வந்து 7xன்னு வச்சுக்கலாம், B வந்து 5xன்னு வச்சுக்கலாம், குவான்டிட்டியாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 × 7x + 5x = 528. ஸோ 5x = ஸோ இதை வச்சு எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x 22 நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ ஸ்மாலர் சைடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5x = 522 which is 110. ஓகேவா. ஓகே, அடுத்து the ratio between the curved surface area and total surface area of a right circular cylinder is 1:2. If the curved surface area is curved surface, total surface இல்லை, curved surface area is 308 square centimeter, volume of the cylinder என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஓகே, நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க 1:2ன்னு. ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் தானே. ஆமாம், சிஎஸ்ஏ ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து 2πRh.
டிஎஸ்ஏ வந்து 2πr h+r. அதான் நான் சொன்னேன், இதெல்லாமே வந்து மென்சுரேஷனில் படிப்பீங்க, இதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் 2πr h is to 2πr into h+r. இதெல்லாம் வந்து 8th 9th 10th படிச்சிருப்பீங்க. ஸோ வில் பி ஃபர்கெட்டிங். ஸோ இட்ஸ் ஓகே, மறுபடியும் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2πr h by 2πr into h+r which is equal to 1/2. ஸோ h+r is equal to 1/2. ஸோ 2h is equal to h+r cross multiply பண்ணிங்கன்னா h is equal to rன்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, சிஎஸ்ஏவோட வேல்யூ கொடுத்தாச்சு 308ன்னு. ஸோ 2πr h is equal to 308. ஸோ இங்கே ஹெச் வந்து ஆராக இருக்கிறதுனால நம்ம வந்து ஹெச் பதிலாக ஆர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2πr² is equal to 308. r² is equal to 308/2π which is 2 into 22/7. ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, r² வந்து 49 கிடைக்குது. ஸோ r வந்து 7 கிடைக்குது ரேடியஸ். ஸோ வால்யூம் கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ πr² h. ஸோ 22/7 இன்ட்டு பைக்கு வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஹெச்சும் சேம். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் r இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஆ. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ அதனால் ஹெச்சுக்கு பதிலாக 7 போடுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1078 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஐ திங்க் 35 ப்ராப்ளம்ஸ் 15 ப்ராப்ளம்ஸ் இதை சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.